ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் மலைகள், காடுகள், ஆறுகள் சூழ்ந்த பழமையான தமிழ் நிலம் இருந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் வீரத்தையும் வெற்றியையும் ஒரு தெய்வத்தின் அருளாக நம்பினர். ஒரு அமைதியான காலை, ஒரு வீரதூதர் அவசரமாக கிராமத்துக்குள் வந்தான். அவன் கொண்டு வந்த செய்தி மக்களின் இதயங்களை பதற வைத்தது. போர் தமிழ் நிலத்தை நோக்கி வருகிறது. அந்த செய்தி கேட்டவுடன் வீரர்கள் அனைவரும் ஒரே எண்ணத்தில் ஒன்றானார்கள். கொற்றவையின் அருளுடன் நாம் போராடுவோம். போருக்கு முன் தமிழ் வீரர்கள் காடுகளின் நடுவே இருக்கும் கொற்றவை கோயிலில் கூடுவார்கள். தீபங்களும் சிவப்பு மலர்களும் கொண்டு அவளை வேண்டி வணங்குவார்கள். அந்த சக்தி மலை உச்சியில் உதிக்கும் சிவப்பு விடியலில் இருந்து பிறந்தது போல தோன்றியது. அவள்தான் கொற்றவை. வீரர்களின் மனதில் அச்சமில்லை, ஏனெனில் கொற்றவை அவர்களை காக்கிறாள். அவள் கையை உயர்த்தி வெற்றியின் ஆசீர்வாதத்தை அளிக்கிறாள். பின்னர் வீரர்கள் போர்க்களத்தை நோக்கி புறப்படுகிறார்கள். மலைகள் அதிரும் அளவுக்கு போரின் சத்தம் முழங்குகிறது. இதயங்களில் பதற்றம் அதிகரித்தது. அந்த நேரத்தில் வானத்தின் மேலிருந்து கொற்றவை போரின் முடிவை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கோபம் புயலாக எழுகிறது. அவளை நம்பிய வீரர்கள் போரில் வெற்றி பெறுகிறார்கள். போரில் வெற்றி பெற்ற வீரர்கள் கிராமத்திற்கு திரும்புகிறார்கள். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அவர்களை வரவேற்கிறார்கள். இரவு வரும்போது கிராமம் முழுவதும் தீப்பந்தங்களின் ஒளியில் கொற்றவை திருவிழா கொண்டாடப்படுகிறது. வீரர்களின் வெற்றியும் தெய்வத்தின் அருளும் என்றும் தமிழர் நினைவில் வாழ்கிறது. அந்த நாள் முதல் கொற்றவை தமிழ் நிலத்தின் நிரந்தர காவலாளியாக மலை உச்சியில் இருந்து எப்போதும் காக்கிறாள். தமிழ் புராண கதைகள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.